மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு பாவப்பட்ட ஜென்மம்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஜென்மம் இருக்குது அப்படின்னா அது மேஷராசி தான். எல்லாருக்கும் அன்பு கொடுத்துட்டு ரிட்டனாக ஆப்பை மட்டுமே வாங்கிட்டு போகிற ராசி. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எல்லாமே செந்தமிழில் ஜோதிடம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ப்ராக்டிக்கலை ஃபஸ்ட்டு பேசுங்க சார். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்தில் முதல் ராசியாக கருதப்படுது. இந்த ராசியோட அதிபதி செவ்வாய். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தைரியமும் வேகமும் ஆற்றலும் முடிவெடுக்கக்கூடிய திறனும் எதற்கும் அஞ்சாத மனப்பக்குவமும் போன்றவை எல்லாமே இயல்பாகவே இருக்கும். ஆனால் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எத்தனை விஷயம் ஒன்று ரெண்டா, எத்தனை கஷ்டம் ஒன்று ரெண்டா, எத்தனை துரோகம் ஒன்று ரெண்டா, உங்களால் ஒரு லிஸ்ட்டு போடுறதுக்கு கூட யோசிக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்ச ராசி. இந்த ராசிக்காரங்களாம் வாழ்க்கையில் ஏன்டா பிறந்தோன்னு நிறையா நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு அழுது தான் கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த ராசியில் பிறந்தவங்களோட வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை நாள் கதவை சாத்திட்டு அழுதுருக்கீங்க? எத்தனை நாள் நீங்கள் பாத்ரூமில் போய் தனிமையாக அழுதுருக்கீங்க? எத்தனை நாள் கண்ணாடி பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இது எல்லாமே அதிகமாக அனுபவிச்சது இந்த மேஷராசி தான். இந்த ராசிக்காரன் கஷ்டத்தை அனுபவித்து மறுபடியும் திரும்பி வந்துடுறாங்கிறதுனாலே என்னமோ திருப்பி கடவுள் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் சந்தோஷம் மகிழ்ச்சி தான் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் தான் எந்த தடை வந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு ராசியாச்சே, தைரியமான ஆளாச்சே, எவ்வளோ அடித்தாலும் தாங்க மாட்டா அப்படிங்கிறவங்க இந்த மேஷராசிக்காரன் மட்டும் தான். இவங்க வெளியில் மிகவும் தைரியமானமாகவும் கடினமானமாகவும் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே மிகவும் உணர்ச்சி வசப்படுறவங்க. தங்களுக்கு பிடித்தவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. ஆனால் நம்பிக்கை துரோகம் இவங்களோட வாழ்க்கையில் மிக அதிகமாக நடந்திருக்க வாய்ப்பு அதிகம், ரொம்ப அதிகம். மேஷராசிக்காரங்களுடைய குணாதிசயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியம் தான். இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்துலையுமே பயந்து ஓட மாட்டாங்க. புதிய முயற்சிகளை செய்ய எப்போதும் தயாராக இருப்பாங்க. கோபம் அதிகம். செவ்வாய் ஆதிக்கம் காரணமாக கோபம் வேகமாக வரும், ஆனால் அதே வேகத்தில் மறைஞ்சிடும். நேர்மையான மனசு, பொய்யாக நடிக்க தெரியாது, மனதில் இருப்பதை நேராக சொல்லுவாங்க. உதவி மனப்பான்மை அதிகம். யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா முதல்ல ஓடி போய் உதவாது நீங்கள் தான். அவன் உங்கள்கிட்ட சண்டை போட்டவனாக இருக்கட்டும், உங்களுடைய எதிரியாக இருக்கட்டும், பெரிய உங்களுக்கு துரோகியாக கூட இருந்தாலும் முதல்ல இப்போ நினச்சாவது அவனுக்கு செய்யணும்னு நினச்சி ஒரு மனசில் நினைப்பாங்கள்ல, அது நினைக்கிறதும் நீங்கள் தான். தலைமை தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, எந்த கூட்டத்துலேயும் தலைவராக இருக்க விரும்புவாங்க. எந்த கூட்டத்தில் நீங்கள் அப்படின்னாலும் தலைவராக இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. அதே மாதிரி பிடிவாதம். ஒரு முடிவு எடுத்தால் அதை மாற்றுவது ரொம்ப கடினம். இந்த ராசிக்காரருக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுதான், பிடிவாத குணம். அன்பில் உண்மை இருக்கும், காதல் மற்றும் உறவுகளில் உண்மையாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர் மாதிரி உண்மையாக இருக்கணும் நீங்கள் எங்கே போனாலும் தேட முடியாது. மேஷ ராசிக்காரெலாம் யாராவது லவ் பண்ணுறீங்கன்னா நீங்களாம் கொடுத்து வச்சுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒருத்தர் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அவன் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு மொல்ல மாதிரி சார் அப்படிம்பாங்க. அது காமெடியாக சொல்லலாம். நீங்கள் ஒரு 1-2 சண்டையை வச்சு நீங்கள் சொல்லாமே தவிர, மேஷ ராசிக்காரர்கள் போல் காதலில் உண்மையாக இருப்பவர்களும் துரோகத்தை அனுபவித்தவர்களும் வேறு யாருமே இருக்க முடியாது. மற்றவனுக்கு துரோகம் பண்ணு துளிக்கூட நினைக்காத ஒரு ராசி மேஷராசிக்காரன். இது உண்மையாக இல்லையா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அடித்து சொல்லலாம். மேஷராசிக்காரரை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் சரி. மேஷராசிக்காரர்களினுடைய நல்ல பண்புகள் ஒன்று இருக்குங்க. மன உறுதி அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. சரி, இதெல்லாம் எங்களுக்கே தெரிஞ்சு சார், அடுத்து என்ன சார் நடக்கும் அப்படிம்பீங்க. ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். சிலர்லாம் நிறைய பேர் சரி எங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நான் உண்மையான ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. மன உறுதி அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி இந்த மேஷராசி. எளிதில் கைவிட மாட்டாங்க. யாரையுமே எளிதில் கைவிட மாட்டாங்க. வேலைக்கு அர்ப்பணிப்பு அதிகம். குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய மனம் அதிகம். நண்பர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னம்பிக்கை அதிகம். தொழிலில் முன்னேற வேணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப அதிகம். பிறரை ஊக்கப்படுத்தும் திறனும் ரொம்ப அதிகம். இவங்க மட்டும் பக்கத்தில் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அப்படியே 100 மடங்கு பலம் கொண்டவர்களாக திரளப்படுவாங்க, திகழப்படுவாங்க. அந்தளவுக்கு இவங்க ஒரு பூஸ்டப், ஒரு நம்பிக்கை ஊட்டுறது. பண்ணு 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 கிளாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்தே நம்மளுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். இவங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? சீக்கிரம் கோபம் வந்துடும். யாரையும் உடனே நம்பி அப்புறம் பல்ப் வாங்கிட்டு ஏமாந்துட்டு உட்காந்துருக்கிறது. அவசர முடிவுகள். எதுக்கு அவசர முடிவு? ஆனால் உங்களுக்கே தெரியாது. நீங்கள் எடுக்கிறது அவசர முடிவு மாதிரி உங்களுக்கு தோணலை அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறது அவசர முடிவு தான். இதுக்கெல்லாம் டைம் எடுத்தே பண்ணலாம் அப்படிங்கிறது பக்கத்தில் இன்னொருத்தர் சொல்லி தான் உங்களுக்கு இன்டிமேஷனே ஆகும். பண விஷயத்தில் சில நேரங்களில் கவனக்குறைவு, உணர்ச்சி வசப்படுவது, நம்பிக்கை துரோகம் காரணமாக மனவேதனை இருக்குது உங்களுக்கு. இந்த நம்பிக்கை துரோகத்தினால நிறைய மன வேதனைகளை அனுபவிச்ச ராசி நீங்கள். இதுவரை இவங்க அனுபவித்த துரோகங்கள் என்னென்ன தெரியுமா? மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிகமாக அனுபவித்த நம்பிக்கை துரோகம் தான். நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட துரோகம். நண்பர்களுக்காக உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறவங்க தான் இந்த மேஷராசி. ஆனால் இதே நண்பர்கள் இவங்களோட மனதை உடைச்சிருவாங்க, டக்குன்னு உடைச்சிருவாங்க. ஒரு வார்த்தையில் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. திரும்பி நண்பர்களாக நிற்பாங்க, இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் அதில் பெரிய ஹைலைட்டு. காதல் துரோகம். உண்மையாக காதலித்தவர்கள் பல நேரங்களில் ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கலாம். குடும்பத்தில் புரியாமை,
தான் செய்த உதவிக்கு மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிற உணர்வு இருக்கும். அதே போல் பண துரோகம். என்ன சார் இது பண துரோகம்? துரோகங்கிறது எப்படின்னா பண துரோகம், கடன் கொடுத்த பணம் திரும்ப வராமல் போனால் அனுபவம் இருக்கும். இது உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். கொடுத்த பணம் திரும்ப, பெரிய அமௌண்ட் சின்ன அமௌண்ட்லாம் இல்லை, அமௌண்ட் பணம். அதனால் உங்களோட நட்பு முறிஞ்சிருக்கும், உறவுகளில் சண்டை வந்திருக்கும். இது நிறைய மேஷராசிக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தொழிலில் துரோகம். தொழில் என்ன சார் துரோகம்? நீங்கள் கூட்டாளியாக நினைத்தவர்கள், கூட்டாளியாக இருந்தவர்கள் அல்லது கூட்டாளிகள் அல்லது நெருங்கியவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்களாம் அந்த மாதிரி விஷயத்தில். தற்போது நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சனைகள், பண நெருக்கடி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பணத்தில் ரொம்ப டைட்டாக இருக்கும். அவங்களாம் பண விஷயத்தில் ரொம்ப 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 டைட்டு. வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியாத நிலை இருக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மன அழுத்தம், கொஞ்சம் மன அழுத்தமான டைம் தான் உங்களுக்கு. அதிக யோசனை காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் குடும்ப சண்டைகள், சிறிய விஷயங்களுக்கு இருக்கிறது வேறு. அதாவது நல்லா சொல்லணும் அப்படின்னா, அந்த குடும்ப சண்டையில் நீங்கள் ஒன்று சொல்ல போவீங்க, நீங்கள் நல்லது தான் சொல்ல போவீங்க. இந்த மேஷராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் தான் எப்பயும் சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறத வந்து கேட்குறதுக்கு வெளியிலாம் ஆள் இருப்பான், ஆனால் குடும்பத்தில் மட்டும் சொல்கிறது கேட்க மாட்டான். இவன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா அப்படின்னா அவனோட நட்பு வட்டாரத்துலையோ அவனோட ஊர்கள்லையோ நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் குடும்பத்தில் சொன்னால் கேட்க மாட்டான். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சிறிய விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது குடும்ப விஷயத்தில் மேஷராசிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை மாற்றத்தை பற்றின குழப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருக்கும் வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வேலையை விட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் மேஷராசிக்காரோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இல்லை ஃபஸ்ட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னோ இல்லை வேறு ஒரு தொழிலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்த ஸ்டெப் எதுவுமே பழிச்சிருக்காது. ரெண்டாவதாக நீங்கள் எடுத்த ஸ்டெப்பு தான் அப்படியே உங்களை வந்து நிலைப்பாடாக கொண்டு வந்திருக்கும். அதுவரை பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்பு தான் உங்களை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உடல் சோர்வு கொஞ்சம் அதிகங்க உங்களுக்கு. தலைவலி, உடல் வெப்பம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து ஹீட் அடிக்கடி ஆகும். ரத்த அழுத்தம், பிபி, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுன வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். கடன் பிரச்சனை, பழைய கடன்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஸோ அந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சரி பண்ணிட்டே வாங்க. கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே கொஞ்சம் சரி பண்ணால் மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரலாம். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மயிலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரியாகுங்க? அவசர முடிவுகளை தவிர்க்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த விஷயத்தில். செலவுகளை கட்டுப்படுத்தணும். யாரையும் உடனே நம்பக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இத்தனை நாள் ஆன பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மற்றவங்க நம்பினது தான். அதே போல் கோபத்தை குறைக்கணுங்க. மனசில் நல்ல ஞாபகம், உங்கள் கோபம் தான் உங்களுடைய எதிரியை மேஷராசிக்காருக்கு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கண்டிப்பாக வேணும். தினமும் காலையில் சூரிய வழிபாடு வேணும். இந்த சூரிய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் விரதங்கள் இருக்கலாம், அது ரொம்ப நன்மையை தரும். தொழில் பலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் 2026 ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, சார் மேஷராசிக்கு 2026 ஆங்கில புத்தாண்டுலேருந்தே நல்லா இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு, சார் தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்குன்னு இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் 2026ஆம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு வருடம். இதில் 6 மாதம் கழிஞ்சிச்சு. வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்குது. இல்லை போன 6 மாதத்துலேயே கிடச்சிருக்கு அப்படின்னா பெஸ்ட்டு பாயிண்ட் தான். புதிய பொறுப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பொறுப்பு அப்படின்னாலும் சின்ன பொறுப்பு அப்படின்னாலும் புதிய பொறுப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே போல் வேலை மாற்றம் நல்ல பலன் தரும். மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இதுதான் வேலை செய்கிறவங்களுக்கு. சரி சார், தொழில் செய்பவர்களுக்கு எப்படி இருக்குது? புதிய வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுதுங்க. பழைய நஷ்டம் குறையும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ரொம்ப அதிகரிப்பாங்க. கூட்டாளிகளை தேர்வு செய்வதில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களோட நட்பு வட்டாரங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய பேக் போன்னு சொல்லலாம், மிகப்பெரிய பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆன்லைன் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். ஆனால் ஆன்லைன் சூதாட்டம், இந்த மாதிரி ஆன்லைனில் பணம் கட்டுறது அதெல்லாம் மாட்டிக்கிங்க. ஆன்லைன் தொழிலுங்கிறது நிறைய இருக்குது. டிஜிட்டல் மீடியா தொழில்கள் இருக்குது, இல்லை சேவை மையம் இருக்குது. இந்த மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக வரும். இதை தப்பாக புரிஞ்சுட்டு நீங்கள் போய் திடீர்னு ஆன்லைன் லாட்டரியில் காசு போட்ட சார், ஆன்லைன் ரம்மியில் காசு போட்ட சார் மாட்டிட்டிங்களா, அதுக்கு பொறுப்பு கிடையாது. லக்கில் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, லக்கில் உங்களுக்கு லாபம் கிடையாது. உழைப்பில் உங்களுக்கு லாபம் உண்டு. அது ஆன்லைன் சார்ந்த தொழிலாக இருந்தால் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு.
அதே போல் எந்த துறைகள் உங்களுக்கு நல்லதுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் இல்லை பண்ண சொன்னாங்க சார், அது பண்ண சொன்னாங்க சார் மாட்டிக்கிங்க. கட்டுமான தொழில்கள் உங்களுக்கு பரவாயில்ல இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் வளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகும். இரும்பு தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். இயந்திர வேலை, மிஷினரி ஒர்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். அரசாங்க ஒப்பந்தங்கள், சிவில் கான்ட்ராக்ட்ஸ் அல்லது ரோட் கான்ட்ராக்ட்ஸ் அல்லது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு தொழிலாகவும் அமைது. பாதுகாப்புத்துறை, காவல்துறையில் அல்லது செக்யூரிட்டி கார்ட்ஸில் நிறைய உங்களுக்கு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முன்னாடியே சொன்னது தான், டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது, ஆன்லைன் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதே போல் யூடியூப் மற்றும் சமூக ஊடகங்கள் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். நல்ல ஒரு பணம் வரக்கூடிய சில விஷயமாகவும் அது கருதப்படலாம். சரி, பண வரவு எப்படி இருக்கும்? 2026 ஆண்டு தொழில் இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 6 மாதம் ஆச்சு, தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு. 2026 ஆண்டில் பண வரவு மெதுவாக உயர ஆரம்பிக்க போகுது. அது எப்படி இருக்க போகுது, எந்த விஷயத்தில் நல்லது அப்படின்னா, நல்ல விஷயங்கள் அப்படின்னா பழைய பணம் திரும்ப கிடைக்கலாம். பழைய பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகுதுங்க. சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. கவனம் தேவை. எந்த விஷயத்தில் கவனம் தேவை? தேவையில்லாத செலவு மட்டும் இந்த டைமில் பண்ணாதீங்க, மாட்டிக்குவீங்க. சார் லக்ஸூரியாக ஒரு கார் வாங்குறேன் சார், மாட்டிக்குவீங்க சார். பொறுமையாக தான் வாங்கணும். வாங்குங்க, வாங்க வேண்டாங்களே, இந்த டைம் வேண்டாம், பொறுமையாக வாங்க. உங்களுக்கு வாங்குறதுக்கான யோகம் உண்டு, கண்டிப்பாக நம்ம வாங்குவோம். லக்ஸூரியான கார் கண்டிப்பாக நம்ம வாங்குவோம். ஸோ அதுக்கான டைம் வரும்போது நம்ம வாங்கிக்கலாம். நண்பர்களுக்கு பெரிய தொகை கடன் கொடுக்க வேண்டாம். நண்பர்களுக்கு பெரிய தொகையை கடனாக கொடுக்க வேண்டாம். ஆன்லைன் மோசடிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்னாடி நான் சொன்னேன்ல சார், சூதாட்டம் அது இது நம்பிடாதீங்க சார். ஆன்லைனில் உங்களுக்கு வருமானம் உண்டு அப்படின்னா உழைக்கிறதுல வருமானம் உண்டு. ஆன்லைன் மோசடிகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு ஜாதகத்தில் எழுதப்பட்ட ஒரு உண்மை. மேஷராசிக்காரன் கண்டிப்பாக ஆன்லைனில் 10 ரூபாயாவது நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இது உங்களுடைய தலை விதி அப்படின்னு தான் சொல்லணும். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு மோசடி கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சே ஆகணும். ஒரு 1000 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஒருத்தனாவது ஏமாற்றியே தீர்வான். இது மேஷராசியே உண்டானது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செய்து பதிவிடுங்க, இது உண்மையாக இல்லையான்னு. அதே போல் திருமண வாழ்க்கை அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு 2026 நல்ல திருமண யோகம் இருக்குங்க. காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் போல் கஷ்டப்பட்டவனும் கிடையாது, இந்த ராசிக்காரர்கள் போல் இதுவரை திருமணத்தில் பிரச்சனைகளை சந்தித்தவனும் கிடையாது. காதல் திருமணம், நல்ல காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் காதலில் பிரச்சனை ஆகி தான் நீங்கள் திருமணம் பண்ணுவீங்க. குடும்ப சம்பந்தம் கிடைக்கலாம். குடும்ப சம்பந்தமான சில விஷயங்களில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் குடும்ப சொந்தங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம். வெளிநாட்டு தொடர்பு மூலம் திருமணம் ஏற்படலாம். நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம், திடீர்னு பக்கத்து தெருவில் குடும்பத்தின் மூலமாக ஒருத்தர் வருவான். இது ரெண்டும் உங்களுக்கு ஒன்றே கிடைச்சா ரொம்ப பக்கமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி உறவு மேம்படும். கணவன் மனைவி உறவு மேம்படும். பழைய சண்டைகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்புண்டு. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் திருவண்ணாமலை போயிட்டு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் பழனியில் திரு ஆவினங்குடி கீழே இருக்கக்கூடிய கோயிலில் கும்பிட்டு மேலே இருக்கிற பழனியில் வாழை தண்டாயுதம் பண்ணி வணங்கிட்டு வாங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். திருமணம் ஆறவர்கள் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், கோபத்தில் பேசக்கூடாது. மனைவி கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மனைவி தான் உங்களுக்கு மேலே தூக்கி விட்டுருவாங்க. ஸோ அதனால் கோபத்தில் பேசக்கூடாது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளில் வார்த்தைகள் விடக்கூடாது. 3வது நபர் தலையிட்டு தவிர்க்கணும். உங்களுக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறது யாரையும் விடக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சந்தேக மனப்பான்மை வேண்டாம். கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளை பற்றிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு இருக்கலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே உண்டு. உடல்நலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கவனிக்க வேண்டியவை முன்னாடியே நான் சொன்னது தான். ரத்த அழுத்தத்தில் கவனமாக இருங்க. தலைவலி விஷயத்தில் கவனமாக இருங்க. கண்ணெரிச்சல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரி, வெயில் காலத்தில் எல்லாத்துக்குமே வருமே அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த காலத்தில் மேஷராசிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடல் வெப்பமடைதல், இது முன்னாடி சொல்லலாம். உடல் சூடு, லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதோட கண்காணித்து பார்த்துக்கணும். அதே போல் சிறுநீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது யூரினரி பிளேடர், இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதான வாய்ப்பு இருக்குது. அதான் நான் காமனாக சொல்லிடுறாங்க வயிறு பிரச்சனை அப்படிங்கிறது. முக்கியமாக நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தண்ணி நல்லா குடிங்க. செய்ய வேண்டியது அப்படின்னா பாருங்கள், அதிலே லிஸ்ட்டே நம்ம எழுதியாச்சு.
அதிக தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாகவே எழுதியிருக்கு. கார உணவை குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இந்த டைம் வந்து கார உணவு தொடாதீங்க. அல்சருக்கான வாய்ப்புகள் உண்டு. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணிக்கோங்க. உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. வாக்கிங் ஸ்டெப்பு உங்களுக்கு டெய்லி வாட்ச் கூட கட்டிக்காங்க. எத்தனை ஸ்டெப்பு நடந்தே ஆகணும். மினிமம் ஒரு 5000 ஸ்டெப்பாக நடக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்காங்க. அதிக கோபத்தை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, மேஷராசிக்காரர்களுக்கு காதல் உண்மையாக இருப்பாங்க. 2024 பழைய காதல்லாம் மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். பிரிந்தவர்கள் எல்லாமே மீண்டும் சேரலாம். புதிய காதல் உருவாகலாம். திருமணமாக மாறும் காதல் அப்படிங்கிறது தான் இது. அதாவது காதல் உங்களுக்கு திருமணமாக மாறும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உடனடி முடிவுகள் வேண்டாம். யாரையும் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பண்ணுவது ரொம்ப நல்லதுங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சொத்து விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் சேரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி உறவினர்களால் உதவி கிடைக்குங்க. வெளிநாட்டு யோகமும் உண்டு. வேலை காரணமாக வெளிநாட்டு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும். விசா தடை வந்து நீங்களாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்ங்க. சரி சார், இது எல்லாம் ஓகே. அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு நாள் மனக்குழப்பம் இருக்கும். ஆனால் மாலை நேரத்தில் நல்ல செய்தி வரும். அடுத்த நாள் பண வரவு இருக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சண்டைகள் வரலாம். பொறுமை தேவை. அடுத்த 4 நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை தொடர்பான நல்ல வாய்ப்புகள் வரும். பழைய நண்பரை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். உடல் நலத்தில் கவனம் தேவை. தெய்வ அனுகிரகம் அதிகமாகவே இருக்கும். கடன் பிரச்சனையில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்த 4 நாள்னு பார்த்திங்கன்னா அதாவது 9, 10, 11, 12 நாளில் புதிய முயற்சி வெற்றி பெறுங்க. புதிய முயற்சி ட்ரை பண்ணுங்கள். குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். திடீர் பணம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல மாற்றங்கள் ஆரம்பிப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. 12 நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக கூட அமையலாம். கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள். தமிழ் புத்தாண்டுலேருந்து நிறையா பேர் 2026 எப்படி இருக்குன்னு கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தான். ஒன்றும் உங்களை வந்து திருப்புற மாதிரி ஒரு புதிய திருப்பு முனையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். உங்களை வந்து டவுன் ஆக்காது, மேலே அப்பில் தான் கொண்டு வரும். முக்கியமான பலன் தொழிலில் உயர்வு உண்டு. பணவரவு அதிகரிக்கும். குடும்ப அமைதி உண்டு. திருமண யோகம் உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டு. வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு. எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்குது. சவாலான விஷயம் எது தெரியுமா? மன அழுத்தம். உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் மைண்டு விஷயத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறான். அந்த டிஸ்டர்ப் பண்ணுறது மட்டும் இன்னும் சரியாயிடும். அதுக்கு மேலே நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சரியாயிடும். அதை நோட் பண்ணிக்கோங்க. உடல் நலத்தில் கவலை இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது. நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம் வரும். நண்பர்கள்ட்ட கொஞ்சம் இறுதி வரை கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் கண்டிப்பாக உண்டு. தெய்வத்தை வணங்குறது ரொம்ப நல்லது. முருகபெருமானை வணங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. செவ்வாய் தோஷத்தை குறைக்க உதவும். அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு மன தைரியம் மற்றும் எதிரி தொல்லையிலேருந்து நீங்கிறதுக்கு உதவும். துர்க்கையம்மன் வழிபாடு குடும்ப பிரச்சனையை குறைக்கும். சிவபெருமான் வந்து மன அமைதி கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவுவார். நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. செவ்வாய் கிரகத்துக்கு பாதிப்பு குறையும். செவ்வாய் கிரகத்தினுடைய பாதிப்பு உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கும்போது சிவன் கோயிலில் விளக்கேற்றுவது குடும்ப அமைதி அதிகரிக்கும். முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு உணவளிங்க. பணத்தடை நீங்கும். ஏழைகளுக்கு உணவளித்தா பணத்தடை நீங்கும். நவகிரக வழிபாடு வந்து கிரக தோஷங்களை குறைக்கும். சிவப்பு நிற துணி தானம் பண்ணுங்கள். செவ்வாயோட பலன் அதிகரிக்கும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, யாரையும் உடனே நம்ப வேண்டாம். கோபத்தில் முடிவெடுக்க வேண்டாம். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல் நலத்தில் அலட்சியம் செய்யாதீங்க. உறவுகளை மதிக்கணும். அதை மட்டும் மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலில் கூட்டாளிகளை கவனமாக தேர்வு செய்யணும். அதை மட்டும் மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேட்டராக சொல்லணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா, கடந்த கஷ்டங்களில் மெதுவாக குறையும். அதனால் அதை மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. வாழ்க்கையில் புதிய தொடக்கம் உருவாக போகுது. அதை ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். பண நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் மதிப்பு கிடைக்கும். திருமணம் மற்றும் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. மன உறுதி அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் நினைவில் வச்சுக்காங்க. உங்களை ஏமாற்றியவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களை பற்றின எல்லா விஷயமும் நம்ம பார்த்தோம். இந்த ராசிக்காரர்கள் வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது உண்மையாக அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. அதுவும் தெளிவாக சொல்கிறேன். பிரபலமான ஒரு VVIP ஜோதிடர் தான். அப்பாயின்மெண்ட் பேஸில் மட்டும் தான் ஜோதிடம் பார்ப்பார். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் நம்பரை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் ஃபீஸஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. வெளிநாட்டு நண்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு போடலாம். எல்லோருக்கும் நன்றி.